ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மானு கிச். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்போகிற ரெசிபி வந்து சிம்பிளாக எல்லாராலையுமே செய்யக்கூடிய க்ரீம் சீஸ் தான். எப்படி நாங்கள் வீட்லேயே வந்து க்ரீம் சீஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வெளியில் வாங்குறீங்களா இருந்தால் கொஞ்சம் கூட காஸ்ட்லியாக இருக்குது. பட் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ ஏதாச்சும் ஒரு பாலை வச்சுக்கோன்னா நாங்கள் இந்த க்ரீம் சீஸை ஈஸியாகவே செய்திடலாம். இந்த க்ரீம் சீஸ் செய்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் பால் எடுத்துருக்குறேன். நான் 750 ml ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்குறேன். வர்ற அளவை பொறுத்து உங்கள்கிட்ட இருக்கிற பாலை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு இது அளவு காட்டணும்ன்றதுக்காண்டி தான் முதல் 500 ml இப்போ 250 ml எடுக்கிறேன். மொத்தமாக 750 ml. நீங்கள் வந்து இப்படியெல்லாம் மலர்ந்து எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒன் டைம் செய்து பார்க்க உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ அளவில் அது வருகுது அப்படின்ட்டு. நீங்கள் அதை வச்சுக்கொண்டே வந்து நெக்ஸ்ட் டைம் அதுக்கேற்ற அளவில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த பாலை வந்து நாங்கள் சூடாக்கணும். லேசான சூடு போதுமானதாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபினா வேறு ஒரு ரெசிபிக்காண்டித்தான் நான் இந்த க்ரீம் சீஸ் செய்கிற இந்த இதே செய்தேன். ஆனால் நான் அதை எடிட் பண்ணிக்கான் அது பெரிய வீடியோவாக போயிட்டு சரி அதால் இது ஒரு தனி வீடியோவாக போடும் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த லைட்டாக பாருங்க அந்த மேலே கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்குது மெல்லிய கொதியல். அந்த கொதியோட நான் வினிகர் இருக்குது தானே, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன்னா சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக கிளறினீங்கன்னாலே அது பால் வந்து திரைஞ்சி வரும். உங்களுக்கு அந்த லேசாக உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதானே திரைஞ்சி வருது. இன்னும் கொஞ்சம் திரையணும் அப்படி அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிங்களா இருந்தால் அது உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியும். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பால் திரைஞ்சு பால் புறம்பாவும் தண்ணி புறம்பாவும் திரைஞ்ச பால் புறம்பாவும் தண்ணி புறம்பாவும் அது வரும். இதை வந்து நாங்கள் இப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் துணி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நான் வடி தான், நாங்கள் பால் வடிக்கிற வடி ஜூஸ் வடிக்கிற வடி அப்படி ஏதாச்சும் ஒரு வடியால் நான் படிக்கிறேன். நான் அந்த வடி தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் துணி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. மேலதிகமாக இருக்கிற தண்ணியை வந்து வடிச்சு விடுவோம். லைட்டாக வடிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் துணியில் செய்தீங்களா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இந்த பன்னீர் எப்படி செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. பெர்ஃபெக்டாக செட் ஆகி வந்திருக்குது பன்னீர். இந்த பன்னீரை வந்து நான் பாதி எடுத்து கிரைண்ட் பண்ண போகிறேன். இது வந்து நாங்கள் வடிச்சு வச்ச தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அந்த க்ரீம் பதம் வரணும்ன்றதுக்காண்டி. நீங்கள் இதோட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிங்களா இருந்தால் நாங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடும்.
ஒரு நிமிஷம் கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்களா இருந்தால் இந்த பதத்து கொஞ்சம் சொறுசொறுப்பான பதத்தில் நீங்கள் இதுக்கே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுற சால்ட் இல்லாட்டி சுகர் ஆட் பண்ணுற சுகர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பவும் ஒரு 1 minute கிரைண்ட் பண்ணி எடுத்துல இருந்தால் இதே மாதிரி க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடும். இந்த க்ரீம் சீஸை வச்சுக்கொண்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரெசிபியை. எவ்வளவு ஈஸியாக எவ்வளவு குயிக்காக 5 நிமிஷத்துலேயே வந்து எப்படி நாங்கள் வீட்லேயே ஒரு க்ரீம் சீஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குயிக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோன்னு தொடர்ச்சியை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ ரெசிபியோட மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படியே இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.